ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மடிப்பாக்கம் வந்திருக்கோங்க. மடிப்பாக்கம் குபேர நகர் இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு நல்ல எம்டி லேண்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் 200 அடி ரோடு, துறைப்பாக்கம் டு பல்லாவரம் போகிற ரோட்டில் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், டொயோட்டா ஷோரூமுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம போயிட்டு கட் பண்ணி சைட்டை பார்க்க போகலாம் வாங்க. போகிறப்போ நான் எல்லாம் கம்ப்ளீட்டாக இங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போகிறேன். நீங்கள் லேண்ட்மார்க்காக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டொயோட்டா ஷோரூம் நான் உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக காமிச்சேன். அதில் இருந்துட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் தான் கட் பண்ணி வருவீங்க. இப்போ போகிற வழியில் நிறைய கமர்ஷியல் பில்டிங்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் லேண்ட்மார்க்காக எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நேராகவே நீங்களே போய் சைட்டை பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நான் வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இங்கே பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது, என்ன ஸ்கூல்ஸ் இருக்குது, என்ன காலேஜ் இருக்குது, பஸ் ரூட், அதே மாதிரி எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் ஈஸியாக இருக்கும், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூல் எடுத்துக்கலாங்க. ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா வேலம்மாள் பார்த்தீங்கன்னா நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. இந்த சைட்டுக்கும் ஒரு 4-5 தெரு தள்ளி இருக்குது வேலம்மாள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாராயணா இருக்குது. நாராயணா வந்து மடிப்பாக்கத்துலேயும் நாராயணா இருக்குது. நம்ம 200 அடி ரோடு பல்லாவரம் போகிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஒரு நாராயணா இருக்குது. அதுக்கப்புறம் சைத்தானியா வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஏவி வந்து இந்த 200 அடி ரோடை நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் தாண்டணும்னா அந்த டொயோட்டா ஷோரூம் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடாக வரும். அங்கே நம்ம ட்ராவல் பண்ணி போனால் அங்கே வந்து டிஏவி இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம அப்படியே காலேஜ் போய்டுவோம். காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணி போகிற தூரத்துங்கள் தான் எல்லாமே இருக்கும். ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த டொயோட்டா ஷோரூம் இருக்கு இல்லையா, அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ், அது வந்து நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே பக்கத்துலேயே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பாலாஜி டென்டல் காலேஜ், அதுவுமே அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டினா அந்த பல்லாவரம் போகிற ரோட்டில் போனீங்க அப்படின்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் போனீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேளச்சேரி குருநாக் காலேஜ், அது வேளச்சேரியில் இருக்குது. அதை விட்டு அப்படியே மேடவாக்கம் போனால் மேடவாக்கத்தில் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், நிறைய காலேஜஸ் இருக்குது. இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸு, எஸ்ஐவிடி, காகிதம் இல்லத், இது மாதிரி மெயினான காலேஜஸ் நிறைய இருக்குது. அடுத்தது பஸ் ஸ்டாண்ட், பஸ் ரூட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்துட்டு மெயின் ரோட்லேருந்து சைட்டுக்கு வந்து ஒரு 700 மீட்டர் வரும். 700 மீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா காமாட்சி ஹாஸ்பிட்டலாண்ட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக இங்கேருந்து நீங்கள் நடந்து வந்தோ ஏதோ பஸ் ஏறி போக போகிறீங்க அப்படின்னா, இல்லைனா உங்களுக்கு நிறைய சுற்றி பஸ் ரூட்லாம் நிறையவே இருக்குது. மெயினாக வந்து டிப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வரும். நான் சொல்கிறது வந்து மடிப்பாக்கம் டிப்போ வந்துட்டு உள்ளே இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் ரோடு பக்கம் வரமாட்டிங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடலாம். உள்ளே வந்து லக்ஷ்மி நகருக்கு அடுத்து மடிப்பாக்கம் டிப்போ வந்துட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏரியாவுக்கும் பஸ் ரூட்டு இருக்குது. நீங்கள் அதே காமாட்சி ஹாஸ்பிட்டலான்னு போயிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கரணை, மேடவாக்கம், அப்படியே தாம்பரம் போய்க்கலாம். இங்கேருந்து பல்லாவரம் அப்படி போய்ட்டு தாம்பரம் போய்க்கலாம். இங்கேருந்து வேளச்சேரி அங்கே போகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பஸ் ரூட் இருக்குது. அதுக்கு அடுத்து நீங்கள் காரில் போனோன்னாலும் உங்களுக்கு டிராஃபிக் இல்லாமல் ஏரியாவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 200 அடி ரோடு வந்துடும். இதிலேருந்து நீங்கள் எல்லா ஏரியாவுக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரில் வேலை செய்கிற நிறைய சோழிங்கநல்லூர் அந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இங்கேருந்து பஸ் ரூட்டும் இருக்குது. நீங்கள் இல்லை காரில் போனோம் அப்படின்னாலும் ட்ராவலிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியான ரூட்டாக இருக்கும். அடுத்து நம்ம இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இடம் வந்துடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெயின் ரோட்லேருந்து ஒரே ரோடு தான் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட்டு கட் பண்ணால் இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. கிட்ட வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வர வழியில் என்னெல்லாம் பில்டிங் இருந்தது அதெல்லாம் நீங்கள் லேண்ட்மார்க்காக எடுத்துக்கிட்டு நீங்களே நேராக வந்து சைட்டை பார்க்கலாம். இந்த சைட்டை அமைஞ்சிருக்க இடம் குபேர நகர் 14வது தெரு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதே ஏரியாவில் இந்த தெருவிலே ஒரு சைட்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சைட்டு அந்த சைட்டுக்கு பக்கத்து சைட்டு தான். அந்த சைட்டை வந்து 3ஆக பிரித்து கொடுத்துருந்தோம். இந்த சைட்டை வந்து நம்ம அப்படியே தான் தரோம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ரண்டேஜில் உள்ள சைட்டு. இந்த ஏரியாவிலே இந்த ஃப்ரண்டேஜில் கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் தெரியுது பாருங்கள், இதுதான் சைட்டு. இந்த சைட்டு வந்து கம்ப்ளீட்டாக மண்ணு கொட்டி இருக்கும். சுற்றியுமே அளந்து கல்லெல்லாம் போட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்கிற சைட்டு பார்த்திங்கன்னா பள்ளமாக தான் இருக்கும். இந்த சைட்டை நாங்கள் அந்த அளவுக்கு மண்ணு கொட்டி ஹைட் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த சைட்டை பற்றியும் இந்த ஏரியா பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏரியா வந்து கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. தண்ணி வந்து இந்த ஏரியாவில் உப்பு தண்ணி தான் இருந்தாலும் கார்ப்பரேஷன் வாட்டர் லைன் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ரோடு 30 அடி ரோடு, ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டோடைய ஃப்ரண்டேஜ் 44 அடி, லென்த்து 55 அடி, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 2420 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோடைய ரேட்டு 1 ஸ்கொயர் ஃபீட் 6250 ரூபா. கண்டிப்பாக நெகோஷியேஷன் இருக்குது. இந்த ஏரியாக்குள்ளே 44 அடி ஃப்ரண்டேஜில் கண்டிப்பாக சைட்டே இருக்காது. எல்லாமே 30 அடி தான் இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணிவிடுங்க.
ஓகே, இந்த வீடியோவில் இந்த இடத்த கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிட்டேன். இந்த ஏரியாவும் உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுடைய இடமோ வீடோ எதாவது சேல் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக சேல் பண்ணி தரோம். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.